Hi all, this is JP. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ண போறோம் அப்படின்றது தான். இப்போ டிபெண்டன்சிஸ் அப்படின்ட்டு ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு இந்த ஃபியூ திங்ஸ் இருக்கு. அதில் மெயின் திங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ். அந்த நோட் ஜேஎஸ் வெர்ஷன் நம்ம சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நோட் -v வெர்ஷன் போட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா அதில் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்படி சப்போஸ் அந்த வெர்ஷன் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் நோட் உங்கள் சிஸ்டமில் இல்லை அப்படின்ட்டு மீனிங். ஸோ நம்ம எப்படி நோடு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் யுவர் கூகுள் குரோம் அண்ட் டைப் node.js. இதில் ஃபஸ்ட்டில் node.js.org இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் இதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் த சேம் கமெண்ட் தான். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் node-v த சேம் கமெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த வெர்ஷன். நான் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. நான் வந்து 22ல் இருக்கேன். ஓகேங்களா? அப்புறமா நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து நோடு இன்ஸ்டால் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த என்பிஎம்மும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடும். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா சேம் அதே டெர்மினலில் npm-v அப்படின்ட்டு கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு அந்த வெர்ஷன் இருக்குன்னா அந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதர்வைஸ் இருக்காது. ஸோ இதை நோட் இன்ஸ்டால் ஆகும்போது என்பிஎம்மும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து என்னோட ஃபோல்டரில் ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஒரு அந்த ஃபோல்டரை நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ணோன்னா npm create wheat at latest. இதுதான் ரியாக்டோட ஃபஸ்ட் கமெண்ட். இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்கும். நான் ப்ராஜெக்ட் நேம் என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா நான் என்னோட சைடு வந்து லேர்ன் வித் ஜேபி அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ரியாக்ட் தான் அப்படின்றதால ரியாக்ட் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். என்ன வேரியண்ட்டில் நம்ம டெவலப் பண்ண போகிறோம், இதில் டைப் ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் நிறைய இருக்குது. நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் ரோல் டவுன் வீட் எக்ஸ்பெரிமெண்டல், இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம நோ கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் வித் என்பிஎம் வந்து ஸ்டார்ட் நவ். ஓகே, இதுக்கு நம்ம எஸ் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அதோட டிபெண்டன்சிஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லேர்ன் வித் ஜேபி அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு ஒரு ஃபோல்டர். தென் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட ஃபைல்ஸ், இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட்
ஹோஸ்ட் 5173 அப்படின்ற ஹோஸ்ட்ல தான் இது ரன் ஆகுது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ரௌசரில் வந்து இது பாப்அப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அது பேசிக்காக ஒரு வீட்டை வச்சு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பேசிக்காக இதில் ஃபோல்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது நோட் மாடியூல்ஸ், என்னென்ன டிபெண்டன்டிஸ் நோட் மாடியூல்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ பப்ளிக்கில் என்ன இருக்குது, ஒரு வீட்டோட எஸ்விஜி ஃபைல் ஒன்று இருக்குது. அந்த எஸ்விஜி ஃபைல் தான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ த சேம் திங் இந்த அசட்ஸ்குள் சரி எஸ்ஆர்சிக்குள்ளே அசட்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரியாக்டோட லோகோ. அது நம்மளுக்கு இங்கே ஸ்பின் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த லோகோ தான் இங்கே இருக்குது. இப்போ அதோட சிஎஸ்எஸ் app.js, இந்த app.js தான் வந்து இங்கே ரெண்டர் பண்ணியிருக்கு. எப்பயுமே இந்த app.js வந்து இந்த main.jsக்குள்ளே வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இது இங்கேருந்து தான் ரெண்டர் ஆகுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னா app.js வந்து லோட் ஆகும். இது ஈஸியாக வந்து காம்பனண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரியாக்ட் வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே டு டீபக்கிங். ஈஸியாக வந்து நம்ம வந்து எரரை வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம், டீபக் பண்ணலாம் அப்படின்ட்டு. டீபக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ index.html இதுதான் ரூட். இது நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்து ரியாக்ட் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லாமே இந்த ரூட்டில் தான் எல்லா பேஜுமே வந்து ஹைட் அண்ட் ஷோ மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இது நம்ம போக போக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பேக்கேஜ் ஐஃபன் லாக்.json வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபெண்டன்டிஸ் இருக்குது, அதில் என்னென்ன நம்ம வெர்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இதில் இருக்கும். வீட்டோட பிளகின் என்ன, இந்த வெர்ஷன்ஸ் என்ன, எல்லாமே வந்து இதில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ்.jsonல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு ரியாக்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வே. ஸோ ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனதர் நியூ ரியாக்ட் டாபிக் நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா, டன், தேங்க்ஸ்.